ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல்ல என்ன ஒரு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அதாவது ஈவினிங்ஸ் நீங்க ஸ்நாக்கா செய்யறதுக்காகட்டும், இல்ல சடனா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு டீ டைம் ஸ்நாக்கா செய்யறதுக்காகட்டும், ஒரு அருமையான ரெசிபி தான் இன்னைக்கு. அதுவும் வழக்கமா செய்யற உருளைக்கிழங்கு, கிரீன் பீஸ் இதெல்லாம் சேர்த்து செய்யாம, இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி செய்ய போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாழைக்காய் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் நீங்க கட்லெட் செய்யற அளவுக்கு தாராளமா செய்யற மாதிரி எப்படிங்கறதும் காமிக்கிறேன். டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த கட்லெட்மே பாத்தீங்கன்னா நீங்க வாழைக்காயில செஞ்ச கட்லெட்னே சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டியான ரெசிபி, குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. சோ இன்னைக்கு அந்த கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கட்லெட் ரெசிபி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை வாழைக்காயை வந்து நல்லா குழையிற அளவுக்கு வேக வைக்கணும். நம்ம இட்லி தட்டுல மேல வச்சு வேக வச்சோம்னா அவ்வளோ குழைய வேகாது. அதனால நல்லா மசிக்கணும் அப்படின்னா நல்லா வேகணும். அதனால நீங்க ப்ரெஷர் குக்கர்ல வந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே நல்லா மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நமக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படும். அதாவது ஒரு வாழைக்காய்க்கு 6 ஸ்லைஸ். இதுல 3 ஸ்லைஸ் வந்து நம்ம உள்ள மாவோட சேர்த்து பிசைய போறோம். ஒரு 3 ஸ்லைஸ் வந்து கோட்டிங்க்கு யூஸ் பண்ண போறோம். பட் எல்லாமே வந்து டோஸ்ட் பண்ணி தான் நம்ம பவுடர் பண்ண போறோம். 6 ஸ்லைஸ்மே இந்த மாதிரி தோசை தவால வச்சு நல்லா மொறுவலா வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. தோல்ல இருந்து விட்டு வந்துடணும் வாழைக்காய். அந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்தாதான் நமக்கு மேஷ் பண்றப்போ கட்டிகள் இல்லாம மேஷ் பண்ண முடியும். நல்லா உடைச்சு விட்டுட்டு நீங்க நல்லா மசிச்சிருங்க. துருவலாம், துருவறதை விட மசிக்கிறது ஈஸி தான். அதனால நல்லா மசிச்சிருங்க. எப்படி உருளைக்கிழங்கு நல்லா மசிப்போமோ அதே மாதிரி. இப்போ இது கூட உப்பு, காரத்துக்கு வரமிளகாய் தூள், நான் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் உள்ள போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், ஃபிளேவருக்காக சேர்த்திருக்கேன். நீங்களும் வேணும்னா வேற ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். கூட பெரிய வெங்காயமும் மல்லி இலையும். இப்போ இது கூட நம்ம டோஸ்ட் பண்ண 3 பிரெட்டை வந்து ஓரங்கள் எல்லாம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்சியில் நல்லா பொடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற வாழைக்காயை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. எதுக்காக இந்த பிரெட் உள்ள வந்து நம்ம பொடிச்சு சேர்க்கிறோம் அப்படின்னா, நீங்க அந்த வாழைக்காயில வந்து பிரெட் சேர்க்கலன்னா உள்ள அந்த குழப்பா அப்படியே அந்த ஈரப்பதத்தோட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் கோட்டிங் பண்ணி எண்ணெயில போட்டாலும் எல்லாமே செப்பரேட் ஆயிரும். ஸோ அந்த உள்ள இருக்கிற ஸ்டஃப் வந்து நல்லா டைட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கட்லெட் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்றப்போ உதிரி உதிரியா செப்பரேட் ஆகாம வந்து நீங்க எந்த ஃபார்ம்ல போடுறீங்களோ அதே மாதிரி வரும். அந்த ஈரப்பதத்தை எல்லாம் இழுக்கிறதுக்காக தான் உள்ள பிரெட் வந்து தூளா கலக்கிறோம். நல்லா டைட்டா பிசைஞ்சிட்டீங்கன்னா பாருங்க, உருட்டுறம் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். நம்ம வடை தட்டுற மாதிரியே கையில ஒரு தட்டு தட்டி, நீங்க எந்த ஷேப், ஓவல் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள பிரெட் தூள் கலந்தாதான் நீங்க என்ன காய் எடுத்தாலும் சரி, வாழைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு, கிரீன் பீஸ், வேற எது எடுத்தாலும் சரி, உள்ள நீங்க பிரெட் தூள் கலந்துக்கோங்க. அப்பதான் அந்த ஈரப்பதத்தை இழுத்து உங்களுக்கு நல்லா கெட்டியா இருக்கும் மாவு. நீங்க எண்ணெயில போடுறப்போ அதே ஷேப்ல உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல தட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இருக்கிற உருண்டை எல்லாமே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல கோட்டிங் கொடுத்துக்கலாம். நீங்க மோல்டு ஏதாவது இருந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல கட் பண்றதுனாலும் பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல மோல்டெல்லாம் எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்க ரவுண்டாவே செஞ்சுக்கலாம். அது எல்லாம் ஓவல் ஷேப்ல கையில நம்ம நல்லா உருட்டி அந்த மாதிரியும் செய்யலாம். பட் நல்லா மாவு வந்து கெட்டியா இருக்கணும். உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும் பாருங்க, நல்லா கெட்டியா மாவு பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். நீங்க அந்த பிசைஞ்சு மசிச்ச வாழைக்காயோட ஸ்டஃப் எல்லாமே. இப்போ இனி ஒரு பவுல்ல ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். எக்கு பீட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இதுக்குள்ள. எக்கு வேண்டாம், ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து பச்சை தண்ணி கூட ஊத்திக்கலாம். கண்டிப்பா எக்கே வேணுங்கிறது கிடையாது. இப்போ இது கூட மீதி 3 பிரெட் ஸ்லைஸையும் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அந்த எக்ல டிப் பண்ணி மேல வந்து இந்த பிரெட் தூள்ல வந்து பிரட்டி எடுக்க போறோம். இந்த எக்கு வேண்டாம் அப்படின்னா பச்சை தண்ணியிலையும் நீங்க முக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பா எக்கே சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மேல அந்த ஈரப்பதத்துக்காக தான் நம்ம எக்ல போட்டு எடுக்கிறோம். மேல பிரெட் கிரம்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிருங்க.
அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாழைக்காய் இருக்கு, பிரெட் மீதி இருந்தா செய்யலாம், இல்ல வாழைக்காய் இருந்தா செய்யலாம். அதுக்கப்புறம் ரெகுலரா வழக்கமா பண்ற அதே டேஸ்ட்ல கட்லெட் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் கெஸ்ட் வராங்க, குயிக்கா ஒரு ரெசிபி பண்ணணும்னா கூட இதை வந்து நல்ல பெஸ்ட் சாய்ஸ் தான். டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த உள்ள போடுற மசிக்கிறப்ப நம்ம போடுற அந்த பிரெட்டோட டேஸ்ட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கட்லெட்டோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ எல்லாமே பாருங்க இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை வர அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணி பொரிச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாயிரும். ஸோ அந்த அளவுக்கு வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துடலாம். ஏன்னா உள்ள இருக்க வாழைக்காயெல்லாம் ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ எதுவுமே ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆயிலிருந்து வெளியே எடுத்துருங்க. ஜஸ்ட் லைட்டாக அது உங்களுக்கு மேலே ஊட்டி இருக்கிற க்ரம்ஸ் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் கூட கோட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேட்சாக போட்டு எடுத்துருங்க. ரொம்ப குயிக்கான டைமில் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி. கலரும் வந்து பர்ஃபெக்டான கலர், டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வாழைக்காய்க்கு பதிலாக இல்லை உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் சிக்கன் பண்ணுறனாலும் சரி, வேறு எதிரையாக செய்கிறனாலும் சரி, பட் ப்ரொசீஜர் வந்து இதே தான். இந்த மெத்தடில் செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கட்லெட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கலந்தீஸ் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.